நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஏ வதன் மேரா வார்டன் இந்த படத்தோட திரையம்சம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த மூவி பார்க்கும்போது ஒரு 90s 1942 எடுத்தப்பட்ட கதைகள் மாதிரி ஒரு ஆக்டர் டிசைனில் ஒரு செட்டில் விட்டு சூப்பராக எடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சுதந்திரத்துக்காக போராடும் ஒரு பெண்மணியோட உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்தப்பட்ட படம். அந்த படம் அப்படி என்னதான் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்க்கும்பொழுது ஒரு 1942 இந்தியாவில் சுதந்திரத்துக்கு போராட்டத்துக்காக போராடப்பட்ட ஒரு வரலாற்று இந்தி படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். இது இளம் பெண்ணான உஷா மேத்தாவின் அவர் வாழ்க்கையை பற்றிய கதைகளை வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவரோட லைஃப்பில் வந்து அந்த பெண்மணி வந்து வெள்ளையருக்காக எதிர்த்து வந்து இந்திய மக்களுக்கெல்லாம் திரண்டுறதுக்காக ஒரு வானொலி நிலையம் ஓப்பன் பண்ணாங்க. அந்த வானொலி நிலையம் மூலமாக வந்து இந்தியர்கள் எல்லாத்தையும் ஒற்றுமை பண்ணி அதுக்கு எந்தெந்த மிஷன்லாம் இல்லாமல் ஒற்றுமைப்படுத்தி இந்தியாவுக்காக எவ்வளவு விடுதலைக்காக போராடினாங்க அப்படின்றத ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக த்ரில்லர் ட்ராமாவாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் கண்ணன் ஐயர் இவருடைய இயக்கம், இவர் தான் டைரக்ஷன் இந்த படத்துக்கு. இது வந்து பழைய காலத்து படங்கள்னாலையும் பழைய காலத்து ஸ்டோரினாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து அங்கங்கே கொடுத்துருக்க வந்து நேர்த்தியாகவும் யதார்த்தமாகவும் கொடுத்துருக்காரு. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன சீன்கள் வந்து சொல்லப்போன மாதிரி இருந்தாலுமே முக்கால்வாசி சீன்ஸ் வந்து ப்ளஸ் பாயிண்டாக இருந்ததுனால அது இந்த படத்தில் வந்து மெர்ஜ் ஆகி அந்த மைனஸ்ன்றது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு அமலேந்த் சவுந்தர் அவங்களுடைய ஒளிப்பதிவு சொல்லி ஆகணும். ஒரு 80s 90s இல்லைனா 1990 அந்த விடுதலைக்கு முன்னாடி இருக்க இந்தியா வந்து எப்படிலாம் காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து ஸ்க்ரீனில் வந்து இவர் மெனக்கெட்டுன்னு ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த ஒர்க் அவுட் பண்ணதை வந்து ஸ்க்ரீனில் சூப்பராகவே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் படத்துக்கு கூடுதல் பயமாக இருக்குது. அடுத்து நடிகர் கேஷ் சூசிங் சாரா அலிகான் இவங்க தான் வந்து மெயின் ஹீரோயினியாக இருக்காங்க. இந்த படத்தில் வந்து அவங்களுடைய கதையை வச்ச மத்தியில் தான் வந்து படமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. அடுத்தபடியாக இந்த நடிப்பு தான், ஏன்னா முழுக்க இவங்களுடைய ஒரு லேடி சம்மந்தமான கதையை தான் அப்படின்னு போய் ஹீரோயினி வந்து கேஸ்டிங் சொல்லும். அவங்களுடைய நடிப்பும் வந்து பேசப்படுற அளவுக்கு இருக்கணும். இதில் இந்த படத்தில் பேசப்படுற அளவுக்கு இருக்குது. அதனாலே இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஹிந்திலையும் தமிழ் டப்புலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு தரமான பொழுதுபோக்காக இருக்குது. சாரா அலிகானுடைய நடிப்பு அந்த ஒவ்வொரு சீனும் இந்தியன், அதாவது ஃபாரினருக்கு, அதாவது வெளிநாட்டுக்காரர்களுக்கு எதிராக வந்து போராடுறது சரி, அந்த வானொலி நிலையத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிற முயற்சியும் ஒரு டெடிகேஷனும் ஒரு முன்னுரிமையும் வந்து பார்க்குறதெல்லாம் காட்சியில் வந்து சூப்பராகவே எடுத்திருக்காங்க. அந்த முன்னுரிமை காட்சிகள் எடுக்கிறதுக்காகவும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணுறதும் இந்த இது வந்து சீன்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் படத்துக்கு கூடுதலாக வந்து நேச்சுரலாக வந்து நடிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இசை சசி சுமன், ஆகுஷா பந்தன் இந்த மாதிரி 2-3 பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக். ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவிக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு மியூசிக் வச்சு தான் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து இதுக்கும் மியூசிக்கும் ஒரு சிங்கானதாக அந்த படத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீனுக்கும் சரி அந்த ஸ்க்ரீன் பிளேக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் உயிர்கூட்டி வந்து மெழுகேற்றுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் வந்து உங்களுடைய இசையை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு பெருசாக தென்பட்டது வந்து அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே கண்டுபிடிச்சி இவங்க தான் வந்து அந்த லேடி அந்த வானொலி நிலையத்தை வச்சு எல்லாத்தையும் ப்ராப்பராக டீல் பண்ணாங்க அப்படின்ற ஒரு காட்சிகள் காட்டுறதா அந்த சீன்ஸ் வந்து எனக்கு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய காட்சிகள், போராட்டம் பண்ணுற காட்சிகள், அந்த இந்தியனுக்கு ஒன்று சேர்த்து அந்த ரேடியோ கிரியேட் பண்ணுற காட்சிகள் எல்லாமே வந்து சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே வருது. இது நோ செக்ஸுவல் கண்டென்ட். இது வந்து ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு 1942 ஒரு பெண்மணி எவ்வளோதான் பாடுபட்டாங்க அப்படின்றத ஒரு சூப்பரான ஒளிப்பதிவில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் தான் இருக்குது. கண்ணன் ஐயருடைய இயக்கத்தில் வெளிவந்த படம். இந்த படத்துக்கு ஆர்கேவன் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். இந்த படத்தை ரிவ்யூ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் படங்களை ரிவ்யூ பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கேவன். பை வியூவர்ஸ்.